ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 12 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், கருப்பு திராட்சை. 10 முந்திரி 10 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். 1 கப் சர்க்கரை. நான் ஏலக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுக்கு வச்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால சுக்கு கண்டிப்பாக போட்டு தான் செய்வேன். சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டில் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு 4 துண்டாக போட்டு எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஓரத்தில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை அப்படியே காய வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். நம்ம இப்போ ப்ரெட் ஸ்லைஸை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். நல்லா ப்ரௌன் கலரில் இந்த கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. நான் எடுத்து வச்சுருந்த 1 கப் சர்க்கரையை போட்டுட்டு அதில் 2 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேகணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெந்துருச்சு. நம்ம இப்போ சுக்கும் ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறிட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சுக்கு போட்டே செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு சளி அதிகம் பிடிக்காது. என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ.